அரசியலமைப்பு நாளையொட்டி பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாடு முழுவதும் உள்ள தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் நமது அரசியலமைப்பின் மகத்துவம், வாழ்க்கையில் அடிப்படை கடமைகளின் முக்கியத்துவம் மற்றும் முதல் முறையாக வாக்காளர்களாக மாறுவதை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்பது பற்றிய தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், இன்றைய அரசியலமைப்பு நாளில் பாபா சாஹேப் அம்பேத்கர், ராஜேந்திர பிரசாத் மற்றும் அரசியலமைப்பு சபையின் அனைத்து சிறந்த உறுப்பினர்களையும் வணங்குவதாக தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் அரசியலமைப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம வாய்ப்புகள், கண்ணியமான வாழ்க்கை, தேசிய கடமைகள் மற்றும் உரிமைகளை வழங்குவதன் மூலம் ஒரு வலுவான தேசத்தை உருவாக்க வழிவகுப்பதாக அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், அரசியலமைப்பு நாளன்று நமது அரசியலமைப்பை உருவாக்கியவர்களுக்கு மனமார்ந்த அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். இது பாரதத்தின் ஜனநாயக பயணத்தை தொடர்ந்து வழிநடத்தும் காலத்தால் அழியாத ஆவணம் என்று கூறியுள்ள எல் முருகன், அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் தொலைநோக்கு பார்வையால் ஈர்க்கப்பட்டு நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்திற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்தியா அனைவருக்கும் சொந்தமானது, ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம், சித்தாந்தத்திற்கு மட்டுமல்ல என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு நாளையொட்டி பதிவிட்டுள்ள அவர், ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம், சித்தாந்தத்திற்கு மட்டுமல்லாமல் இந்தியா அனைவருக்கும் சொந்தமானது என்று கூறியுள்ளார். இந்த அரசியலமைப்பு நாளில் அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வையை சுருக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு சக்தியையும் எதிர்ப்போம் என்றும், நமது அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளபடி உண்மையான கூட்டாட்சியை நிலைநிறுத்தவும், ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்கவும் தேவையான அனைத்தையும் செய்வோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.